இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் பொதுவா எந்த மாதிரி கணவனை விரும்புவாங்க? யாரு சந்தோஷமா வளமான வாழ்வை தருவாங்க? யாரு அமைதியான குடும்ப வாழ்க்கைய நடத்த உதவுவாங்க? பணிவாகவும் உண்மையாகவும் அன்பு உள்ளவர்களாகவும் நாம நடந்துக்கிற அளவுக்கு எப்படிங்க? பணிவா உண்மையா அன்பா நாம நடந்துக்கிற அளவுக்கு தகுதி உடையவரா யார் இருக்கிறாங்க? அவங்க கிடைச்சா இவங்க ரொம்ப சிறப்பா வாழ்க்கை நடத்துவாங்க. குறிப்பா இந்த பெண்கள் விரும்புறது தன்னுடைய அன்பை புரிஞ்சுக்கிற, தன்னுடைய அன்பை பாராட்டுற, தன் திறமைகளை அறிந்து அதற்கு மேல் திறமையா இருந்து தன்னை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிற கணவனை விரும்புவாங்க. அங்க எந்த இடத்துல வருது? அவங்க சிம்மராசி சிம்மனங்க எல்லாத்தையும் மதிக்காதவங்க கிடையாது, எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறது கிடையாது. திறமையான ஆளா இருந்தா மதிப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம இங்க நீ டுபாக்கூர் வேலை பண்ணிட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. உண்மையிலேயே திறமையான வாழ்க்கை துணை அமைஞ்சு அவங்களை பணிஞ்சு போயிடுவாங்க. ஆனா அவங்க அளவுக்கு திறமையே இல்லாம அவங்கள தான் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறதும் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்படின்னா இவங்க திறமையானவங்ககிட்ட அடங்கி போவாங்க அப்படின்னு சொல்றீங்க. இவங்க அடங்கி போக விரும்புவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அது இன்னொரு தடவை கூட சொல்லுவேன். எத்தனை பேரை பார்த்திருக்கேன் வாழ்க்கையில, எத்தனை பேர் வாழ்க்கையில நான் பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன். இவங்க சும்மா டுபாக்கூரு இது வெத்து வேட்டு, இவங்க இவங்களை அதிகாரம் பண்றது விரும்புறதே கிடையாது. அவங்க உண்மையிலே டேலண்டான ஆளா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போவாங்க. சிம்மராசி அடிப்பணிய மாட்டாங்க, அடிமைத்தனம் கிடையாதுன்னு சொல்லுவீங்க. கிடையாது. திறமையானவங்ககிட்ட இவங்க அடிப்பணிஞ்சு போவாங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்த பெண்கள் மிக உயர்வான எண்ணத்தை உடையவங்களா? ஆமா, மத்தவங்க மதிக்கத்தக்க பாராட்டத்தக்க மிக உயர்வான எண்ணத்தை உடையவங்க இவங்க.